ஒரு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்தா என்ன பண்ணுவோம்? 1000 சண்டை போடுவோம். ஆனா, அதே ஒரு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி இன்னைக்கு ஒரு சாம்ராஜ்யமா வளர்ந்துருக்குன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. எஸ், வெல்கம் டு த சீரீஸ் ஃப்ரம் ட்ரீம் டு ரியாலிட்டி. ரொம்பவே செக்யூரான ஜாப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரா கோட்டக் மஹேந்திரால ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்க தன்னோட கனவுக்காக முதல் அடியை எடுத்து வைக்கிறாங்க அட் த ஏஜ் ஆஃப் 50. 2012 இவங்களோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் பீப்புள்ஸ்க்கு ஆன்லைன் ஷாப்பிங் மேலே கொஞ்சம் கூட ட்ரஸ்டே இல்லை. ஆனால் இவங்க ரொம்பவே ட்ரஸ்டபுளான ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுறாங்க. இவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எந்த விதமான இன்வெஸ்டர்ஸும் ரெடியாகவே இல்லை. ஆனால் இவங்க திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அட் லாஸ்ட் ஷி காட் எ இன்வெஸ்டர். ஸ்டார்டிங்கில் இவங்களோட ப்ராடக்ட்ஸை கன்சியூமர்ஸ் அவ்வளோவா கன்சியூம் பண்ணலை. அந்த டைம் தான் இந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கண்டென்ட்ஸ்குள்ளே இறங்க ஆரம்பித்தாங்க. நிறைய பீப்புள்ஸ்க்கு எஜுகேட் பண்ணுற மாதிரி கண்டென்ட்ஸ் தர ஆரம்பித்தாங்க. அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி. இந்த ஐடியா ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸும் சோல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இவங்களோட பொண்ணு அட்வைட்டா நாயரும் சேர்ந்து பிஸ்னஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேஷனை மட்டுமே நம்பி 50 வயசில் செக்யூரான ஜாப்பை குவிட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு பியூட்டி சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டுட்டு இருக்காங்க. எஸ், நைகா ஃபவுண்டர் ஃபல்குனி நாயர் தான் இவங்க. ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்டர்ஸே இல்லாமல் இருந்த அந்த கம்பெனிக்கு இன்னைக்கு 2000க்கும் மேலே பிராண்ட்ஸ் இருக்குது. நியர்லி 1.8 மில்லியன் கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்து வந்திருக்கு. 2021 இவங்களோட ஃபர்ஸ்ட் ஐபிஓவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபல்குனி நாயர் தான் ஃபர்ஸ்ட் உமன் ஆண்டர்பிரினர் டு லீட் எ யூனிகார்ன் ஐபிஓ. இந்தியன் ஸ்டார்ட் அப் ஹிஸ்ட்ரியில் இது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். 50 வயசில் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி ஓடிட்டுருப்போம். ஆனால் இவங்க ரொம்பவே செக்யூராக இருந்த அந்த ஜாப்பை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்தாங்க. அன்றைக்கி அவங்க எடுத்த ரிஸ்க்கு தான் இன்றைக்கி உலகமே அவங்கள திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ இப்போவே இது உங்கள் அம்மாவுக்கு ஷேர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிடுங்க. யாருக்கு தெரியும், நாளைக்கு உலகமே திரும்பி பார்க்குற பிராண்ட் உங்கள் தான் கூட இருக்கலாம். It's never too late to start, but it's always early to give up.